இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பரதேசி யதார்த்தம் அந்த இதெல்லாம் இப்போ சில நேரங்களும் இப்போ முன்னாடிலாம் இதெல்லாம் போட மாட்டேன். யதார்த்தமாக நான் போனால் என்னை யார் சொல்லுவாங்க, எது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அது முன்னாடியெல்லாம் கூட போனால் பேண்ட்டு போட்டு இன் பண்ணிட்டு போவேன், கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுதா? இப்படி மறைஞ்சு தான் வாழ கற்றுக்கணும். நம்ம பப்ளிக்கு ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? பப்ளிக்காக நம்ம ஆகணும்னு முடிவு எடுக்கும்போது நம்மளை வழி நடத்துகிற குரு அவங்க முடிவு எடுப்பாங்க. அவங்க முடிவெடுத்து இல்லை நீ தோற்றத்தை மாற்றிக்கணும்னு நமக்கு எப்போ உத்தரவு போடுறாங்களோ அப்போ தான் நம்ம அந்த தோற்றத்தை மாற்றணும். ஆமாம், குருவினுடைய உத்தரவு மேலே தான் நம்மளுடைய தோற்றத்தையே மாற்றணும். சரியா? உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்க சம்சாரிங்கிறதுனால சம்சாரிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டா கூட நமக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறவே கூடாது. அப்போ தான் அது நீண்ட காலம் உங்கள்கிட்ட இருக்கும், குடியிருக்கும். நீ அதை பப்ளிக்கை கொண்டு போயிட்டு என்ன வச்சுக்க, வெளிப்படுத்திட்டுன்னு வச்சுக்கைய, அது கொஞ்ச காலத்தில் நம்ம வந்து கலைஞ்சிடும். புரிஞ்சுதா? தெரியாத மாதிரி தான் நம்ம இருந்து கொள்ளணும். விஷயம் தெரிஞ்சால் கூட நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் இருக்க கற்றுக்கணும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு அதை நான் போன மாதம் கூட கேட்டேன் இல்லையா, இந்த மாதிரி சித்தர் வழிபாட்டு தளத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா எவனாவது ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா? சித்தாந்த ரீதியாக ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் இருக்குல்ல, கேட்டால் கூட அதுக்கும் பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு பொருத்தமான காரணம் சொன்னால் தான் சரியா இருக்கும், இல்லைன்னா அதெல்லாம் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து நமக்கு மறைஞ்சு தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தர் போய் வெளிப்படுத்தி அதை வந்து நம்ம அசிங்கப்படுறதை விட நீ தெரியாமல் மறைஞ்சிருந்துட்டு அந்த அசிங்கம் உனக்கு வராதுல்ல. புரியுதானே? அது வராதுல்ல. அதை பின்பற்றுவது குணப்பாவத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுனாக்கா சரியாகும். அது இல்லை அப்படின்னா வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம வந்து மனவேதனைக்கு தள்ளப்படும். மனவேதனை வந்துருச்சுன்னா, ஒரு முறை நமக்குள்ள மனவேதனை வந்து உட்காந்துருச்சுன்னா அதுலேருந்து நீ வெளியே போகிறதுக்கு பல நாள் ஆகும். சில நேரங்களில் வெளியே வந்தாலும் வந்து இல்லைன்னா அப்படியே வெளியே சுற்றினாலும். ஏன்னா புண்ணியவேதி ஒருத்தி இருக்காதுல்ல, எதுடா சந்துன்னு சொல்லி மாயா ஒருத்தி இருக்காதுல்ல, நீ கொஞ்சம் பழகின அடைஞ்சிட்டீன்னா அவள் வந்து சவாரி நம்ம முதுகில் உட்காந்துருவான், சுற்றி விட்டுருவா சுற்றுன்னு. அப்போ மாயாவை வந்து நம்ம உள்ள என்றாக விடாமல் நம்ம பயணத்தில் போயிட்டே இருக்கோம். சரி, அப்படியே நமக்கு ஒரு சர்க்கிள் வருது அப்படின்னா இமீடியட்டாக என்ன டக்குன்னு இப்படி வந்த நேரத்தில் சாமி எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, எனக்குள்ள இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, வந்து உட்காந்து பேசிடணும். புரியுதா? நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. தெரியும், நீ அதை ஒத்துக்கிறியான்னு நான் பார்ப்பேன்ல. ஆனால் நான் சொல்லுவேன் கூப்பிட்டு, அதாவது வந்து விஷயத்தை சொல்லாமல் சொல்லுவேன், மறைமுகமாக சொல்லுவேன். நீ எப்படி மறைச்சு வச்சிருக்கீங்களோ நான் சொல்றதும் மறைச்சு தான் சொல்லுவேன். புரியுதா? அது நீ புரிஞ்சுக்கிட்டா தான் போச்சு. புரியலைன்னா அப்போ நீ புலம்பும் போது தான் ஆமாம் இந்த இடத்துல இப்படி இன்னைக்கு மாட்டிக்கிட்ட, ஏன் அந்த இடத்துக்குள்ளே போனேன். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அடிமையாக கண்டிச்சேன், எங்க சொல்லாமல் நீங்கள் எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? ஓ, சொல்லிட்டு போகணும்ல, அங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உனக்கு அங்கே பாதுகாப்பு. சொல்லாமல் போனாலும் நீ மாட்டிக்கிட்ட. இப்போ மாட்டிக்கிட்டேன் சாமி எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னா நீ எப்படி போனே நீ தான் தப்பிச்சு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அவங்க நிறைய அந்த சிக்கலில் ஏதோ பண்ணி வெளியே வந்தாங்க. அப்படி போகிறவங்க நம்ம வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னு நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா அடுத்தடுத்து அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த கண்டிஷன் போடுறோம்.